செய்திருவாருன்னு நம்ம பாடுறேன். நான் எப்படி யோசிப்பேன், என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திருவார். என்னால முடியாத நிலைமையில, என்னுடைய பலவீனத்தின் மத்தியில, என்னுடைய ஞானமின்மையின் மத்தியில, என்னுடைய தகுதியின்மையின் மத்தியில ஆவியானவர் கையில என்னை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்னை கொண்டு எதை செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்ய அவர் போதுமானவர். பலவீனத்தை ஓப்பனா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆளானாலுப்பட்ட பவுல் சொல்றாரு, நான் நன்மை செய்ய ஆசைப்படுறேன் ஆனா தீமை செய்யறேன்னு அவர் ஓப்பனா சொல்றேன். சொல்லுங்க ஆண்டவரே, சில நேரத்துல என்னால பாவத்தை ஜெயிக்க முடியலப்பா. ஆண்டவரே, சில நேரத்துல பயத்தை என்னால ஜெயிக்க முடியல. சில நேரத்துல அடிக்கடி நான் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். அடிக்கடி நான் மனம் சோர்ந்து போயிடுறேன். நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறேன். நான் பதட்டப்பட்டுறேன். இந்த எமோஷனல்ஸ் எல்லாத்தையும் அடக்கி ஆள்வதற்கு தான் தேவன் நமக்கு ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஏதாவது ஒரு எமோஷனல்ல நீங்க வீக்கா இருப்பீங்க. பயம், கோபம், கவலை, காமம், எரிச்சல், பொறாமை, இன்னும் நிறைய எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஏதோ ஒன்றில் நீங்கள் மீள முடியாமல் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதுல நீங்க வீக்கோ அதுல வச்சுதான் பிசாசு அடிச்சுட்டே இருப்பான். கோபத்துல வீக்கா இருந்தா உங்களுக்கு கோபப்படுகிறதற்கான சுச்சுவேஷனை உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். உங்களுக்குள்ள வர முடியாதுல்ல. அவன் வெளியில இருந்து உங்களை கட்டுப்படுத்த நினைப்பான். வெளியில இருந்து கட்டுப்படுத்த நினைப்பான். மற்ற மனுஷர்கள் மூலமாக உங்கள் கோபத்தை தூண்ட நினைப்பான். நீங்க எந்த உணர்ச்சியில நீங்க அடிமைப்பட்டிருக்கிறீங்களோ, மீள முடியாம இருக்கிறீங்களோ, அந்த உணர்ச்சியில தான் உங்கள் தோல்வியை கொண்டு வந்து நிறுத்துவான். ஏதோ ஒரு உணர்ச்சியில நீங்க வீக்கா இருக்கிறீங்கன்னா அந்த வீக்கான அந்த எமோஷனலை வச்சுதான் உங்க லைஃப டோட்டலா க்ளோஸ் பண்ண நினைப்பான். அந்த எமோஷனலை வச்சுதான் உங்களை நரகத்துக்கு கொண்டு போக நினைப்பான். ஸோ அந்த எமோஷனல எதுவோ அதை கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. அதை பிடிங்க. அது உங்களால முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதை ஜெயிக்க என்னால முடியாதுன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆண்டவரே, இந்த கோபத்தை என்னால ஜெயிக்க முடியலப்பா, முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீங்க என் கூட இருப்பீங்கன்னா, நீங்க எனக்கு ஆலோசனை கொடுப்பீங்கன்னா, ஆவியானவரை நீங்க என்னை கைட் பண்ணீங்கன்னா இதை இலகுவா நான் தாண்டுவேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்க. நான் ஒரு எமோஷனலா தான் சொல்றேன், எந்த எமோஷனலா இருக்கட்டுமே. கவலையில செத்தவங்க அதிகமான பேர் தெரியுமா? கவலையால் கர்த்தரை விட்டு போனவங்க நிறைய பேர். கோபத்தால் போனவர்கள் சிலர் தான். கவலையால் கர்த்தரை விட்டு போனவங்க அநேகர். தெரியாது. சில சைலண்ட் கில்லர் மாதிரி பொறுமையா சில சுவாபங்கள், சில எமோஷனல் உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கும், அழுத்திக்கிட்டே இருக்கும், அழுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுடைய முடிவு எழுதும். அதுதான் உங்களுக்கு முடிவுரை எழுதுறதுக்கு ரெடியா இருக்கும். பி கேர்ஃபுல். உங்கள் எமோஷனல், உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களால முடியாத பொழுது இல்லை. உங்களால் முடியாது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த. செல்ஃபா உங்களால உங்களுக்கு முடியாது. அப்போ ஆவியானவருடைய பலனை சார்ந்து கொள்ளுங்கள். அதுதான் நீங்க பிரசங்கத்துடைய கான்செப்டே. அதுதான் உங்களால் அடக்கி ஆள முடியல, உங்களால் உங்களை கட்டுப்படுத்த முடியல. அதற்காக தான் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்காக தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சரியா ஆவியானோட அபிஷேகத்தையும் அவருடைய கைட் பண்றதையும் நீங்க பிரயோஜனப்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க உலகத்திற்கு சாட்சிகளான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கையை தட்டி ஆமென் சொல்லுவோம். சந்தோஷமா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும். ஜெபிக்கவே முடியலனாலும் கேளுங்க. எப்படி நான் கற்றுத்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த. எல்லாருமே கேட்போமா? I love you ஆண்டவர். Holy Spirit.